தற்போது கிடைத்த அண்மை செய்தி. மதுரை மாவட்டம் பாலமேடு மற்றும் அவனியாபுரம் ஆகிய இடங்களில் ஜல்லிக்கட்டுக்கான ஆயத்த பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்மோடு பகிர்வதற்காக செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண். மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம், பாலமேடு போன்ற இடங்களில் ஜல்லிக்கட்டுக்கான பணிகள் நடைபெற்று வருது. அது தொடர்பா விளக்கமா சொல்லுங்க. கோபாலகிருஷ்ணன், மதுரையில் தை முதல் நாளான ஜனவரி 14, 15, 16 ஆகிய 3 நாட்கள் ஜல்லிக்கட்டு போட்டியானது வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியானது தமிழக அரசு சார்பிலும் அதேபோல பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய பகுதியில் கிராம கமிட்டி மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஏற்று நடத்த இருக்கிறது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது ஜனவரி 14ஆம் தேதி நடைபெறும். அதே போல பாலமேடு ஜனவரி 15ம் 16ஆம் தேதி அலங்காநல்லூரும் ஜல்லிக்கட்டு போட்டியானது அடுத்தடுத்து நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட நிர்வாகமே ஏற்று நடத்துவதால் தற்போது கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக முகூர்த்தக்கால் ஊன்றப்பட்டு இருக்கிறது. 56 லட்சம் ரூபாய் அந்த ஒப்பந்தமானது போடப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதே போல பாலமேடிலும் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்பந்தம் போடப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான அந்த பணிகளானது தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மாடு அழித்து விடக்கூடிய பகுதி, அதே போல கலெக்ஷன் பாயிண்ட், மாடு அழைத்து வரக்கூடிய பகுதி, மாடுகள் முட்டாமல் இருப்பதற்காக பார்வையாளர்களுக்கான ஏற்பாடுகள் வசதியும், அதே போல ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையிடுவதற்கு ஏற்ற கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட அனைத்து வசதி மாவட்ட நிர்வாகம் சார்பில் தற்போது சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. நன்றி அருண். ஜல்லிக்கட்டு தொடர்பான ஆயத்த பணிகள் குறித்த தகவல்களுக்கு மிக்க நன்றி.